இன்னைக்கு 4:17 காலையில 4 மணிக்கு அலாரம் வச்சு நான் எஞ்ச தினமும் 4:14க்கு தான். எஞ்சோன பிரவேச வேலைகள் அனைத்தையும் முடிச்சுட்டு விஎஸ்எஸ் பஸ்ல ஒரு சிட்டிங்க போட்டாச்சு. அந்த பஸ் இன்னைக்கு பார்க்க டூரிஸ்ட் பஸ் மாதிரி இல்ல. பிகாஸ் அந்த பஸ்ல பாட்டு போடல. அப்படி டைரக்டா திருநெல்வேலி பஸ்ல ஏறி ஃபர்ஸ்ட் டிக்கெட் நம்ம தான். எவ்வளோ பெரிய டிக்கெட். அது மட்டும் இல்லாம அங்க டைரக்டா ஒரு தூக்கத்தையும் போட்டாச்சு. இன்னைக்கு காலேஜ் உண்டா கிடையாதான்னு தெரியாத காரணத்தினால சாப்பாடுனால எடுத்துட்டு வர முடியல. அதனால 2 சமோசா பிளஸ் ஒரு ஜூஸையும் குடிச்சிட்டு கிளாஸ்ல இன்னைக்கு கொஞ்சம் நல்லா டைம் பாஸ் பண்ணிட்டு மத்தியானம் வயிறு பசிச்ச காரணத்தினால ஒரு காளான் பொரியை நல்லா அமுக்கிட்டு அது மட்டும் இல்லாம 4 நாள் காலேஜ் லீவுங்கிற காரணத்தினால செய்ய போற சம்பவம் சிறப்பான சம்பவமா இருக்கணுங்கிறதுக்காக ஹோட்டல் ஜெயலட்சுமிக்கு போய் ஒரு 5 புரோட்டா பிளஸ் போன்லெஸ் சிக்கன்லாம் வாங்கி சாப்பிட்டேன். ஃபர்ஸ்ட் லெமன் பிழிச்சு சாப்பிட்டேன். அந்த லெமன் எனக்கு ஜென்ரலாக எனக்கு லெமனே பிடிக்காது. ஏன்னா அதுக்கு அந்த சிட்ரிக் ஆசிட் அது எனக்கு வாயில் கூட நுழைய மாட்டேங்கி. பட் இருந்தாலும் அதை சாப்பிடும்போது ஒரு வேற லெவலில் ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபோனில் சார்ஜர் காலியான காரணத்தினால ஹாஸ்டலில் போய் சார்ஜரை போட்டு ஒரு தூத்துக்குடி 1 to 1 ஏறி உட்காந்தாச்சுங்க. நான் என்னமோ டவுன் பஸ்ஸை கனெக்ட் பண்ணி தான் போனேன். ஆனால் எனக்கு இன்னைக்கு டவுன் பஸ் வரல. அதனால நான் ஆசிரியர் வண்டியில் உட்காந்து பொறுமையாக போவோம் அப்படிங்கிற காரணத்துக்காக பொறுமையாக போய்கிட்டு இருந்தேன். ஓகேங்களா. அப்படியே ஒரு 6:30க்கு வீட்டுக்கு வந்தவொடனே கொஞ்சம் வீடியோவில் கட்டிங் பண்ணுற வேலை எல்லாம் இருந்துச்சு. அந்த வீடியோ கட்டிங் பண்ணுற வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வெளியே பார்த்தா ஒரு பானிபூரி வண்டி வந்துச்சு. பானிபூரி அண்ட் காளான் லவ்வர்னு சொல்லிட்டு அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டை உள்ளே இறக்கிட்டு நைட்டும் ஃப்ரைட் ரைஸ் தான். எனக்கு என்ன ஒரே ஃபாஸ்ட் ஃபுட்டாக இருக்குன்னு தெரியல. தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 4 நாள் லீவ் இருக்குங்கிற காரணத்தினால அந்த 4 நாளில் என்னென்ன அலப்பறலாம் பண்ண போகிறேன் நீங்கள் பார்க்க போறீங்கடா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். நாளைக்கு வீடியோ வந்தால் பார்க்கலாம் கைஸ்.